நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கரவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மட்டு ஹச்சப்பில் 10 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 10 மாடுகளுமே நல்ல தரமான மாடுங்க. 9 மாடு சினை மாடுங்க, ஒரு மாடு மட்டும் கன்று மாடுன்னு சொல்லியிருக்காங்க செவல மறையில். அதுவும் கிடாரி கண்ணுகின்ற மாடுங்க. 10மே நல்ல கரவத்திறன் வாய்ந்த மாடு, பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடுங்க. 10 மாடுகளுமே கம்மி பட்ஜெட்டில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த 10மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கரவத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே ஒவ்வொன்றா தனித்தனியாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள். மாடு எவ்வளோ பெரிய மாடு, நல்ல பெரிய சைஸ் மாடு, பெரிய காம்பு கொண்ட மாடுன்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி கன்று தான் ஈன்றுக்குது. இன்னைக்கு காலையில் தான் இந்த மாடு கன்று ஈன்றுக்குதுங்க. கறவைத்திறனை பொறுத்தவரை ஒரு 20-25 லிட்டர் கறவை கொண்ட மாடுன்னு சொல்லியிருக்காங்க. காம்போலம்லாம் நல்ல அருமையான காம்போலம், அருமையான உடல் அமைப்பு, அருமையான மடி செட்டு, பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க. இரட்டிப்பு லாபம் தரக்கூடிய மாடு, பால் தார அருமையாக அமைஞ்சிருக்குது. நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். நல்ல கறவைத்திறன் கொண்ட மாடு, தண்ணி தவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் நேரில் வாங்க, வந்து பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கங்க. வீடியோ பார்க்குறதோட மாட்டை நேரில் வந்து பாருங்க. நல்ல தரமான மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க, நல்ல லாப ஈட்டி தரக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். கலர் வந்து செம்புத்து கலரு, நல்ல மடிசட்டோடு இருக்குது பாருங்க. மாடு வந்து சென மாடு தான். 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு 10 to 5 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 15 லிட்டர் கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் சொல்லியிருக்காங்க. நல்ல கயிறை கட்டி விட்டு அது மாதிரி காட்டு மேய்ச்சல் மாடு, எல்லாமே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நல்ல சைனிங்காக இருக்குது. நல்ல உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடு, அருமையான மடி வைக்கக்கூடிய மாடு. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. 3ஆம் ஈத்து மாடு, ஒரு 15 லிட்டர் கறவைத்திறன் கொண்ட மாடு. அடுத்ததாகவும் ஒரு ஜெர்சி டைப் மாடு தான். மாடு இதுவும் நல்ல பெரிய சைஸ் மாடு, செவலையில் ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நல்ல ஃபேக்ட் தரக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல காம்புவலாம், நல்ல மடிசட்டோடு இருக்கக்கூடிய மாடுங்க. இந்த மாடுகள்லாம் விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. உடலமைப்பு அருமையான உடலமைப்புங்க. எல்லா கிளைமேட்டுக்கு கொண்டு போன அடா பண்ணிக்கும். கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு, நல்ல லாப ஈட்டி தரக்கூடிய மாடு, நல்ல முகலட்சணமான மாடு, ஜெர்சி டைப்பில் நல்ல பெருவெட்டு மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 10 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. அதனால் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறீங்களோ வாங்கலையோ தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு மாடுகளை பற்றி தகவல் அழகாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி அடுத்ததாக ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்குறோம். நல்ல பெருங்கறவை மாடு, 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு, நல்ல சைனிங்காக கருப்பு வெள்ளையில் காரி சட்டையில் அருமையான மாடுங்க. நல்ல காம்போலம் கொண்ட மாடு, 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். முகலட்சணமான மாடுங்க. கட்டுத்துறைக்கு ஏற்ற மாடு. ஜெர்சியில் ஒரு 6 மாடும், ஹச்சப்பில் ஒரு 10 மாடு வாங்கி ஒரு 16 மாடு போட்டு ஒரு பண்ணை வச்சிங்கன்னா நல்ல லாபம் ஈட்டலாம். ஈவன் பண்ணி கொடுக்கும். ஃபேக்ட்ரி எஸ்என்எஸ் ஃபேக்ட்ரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி பெரும் பண்ணைகளுக்கு அந்த அளவுக்கு தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒரு 10 மாடுகள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ஹச்சப்பில் ஒரு 6, ஜெர்சியில் ஒரு 4 தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை பதிவை பார்க்க போகிறோம். இந்த மாடு நல்ல பெரிய சைஸ் மாடு, நல்ல பெருங்காம்பு மாடு, நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம். மாடு 3ஆம் ஈத்து மாடு தான். மாடு வந்து 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு. இன்னும் கண்ணு போடுறதுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடா பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல சைனிங்கான மாடுன்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்காடி. எல்லாமே பெரிய சைஸ் மாடுகள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு, நல்ல லாபம் ஈட்டி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு செம்புத்து மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். 2 கலர் பிளாக் அண்ட் ஒயிட்டு செம்புத்துன்னு சொல்லலாம். அருமையான மாடுங்க, நல்ல மாடுங்க, நல்ல கருங்காம்புல நாடு நச்சுன்னு இருக்குது பாருங்க. ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கக்கூடிய மாடு வந்து சென மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. ஒரு 15 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, தண்ணி தவளுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. சுழித்த உருளாத மாடு, நல்ல காம்போலம், நல்ல மடி செட்டு, வாழ்த்தொகை பாருங்க, அருமையான வாழ்த்தொகை. 4 மாடு வாங்கி நறுக்குன்னு கட்டினீங்கன்னா நல்ல லாபம் ஈட்டி தரலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நல்ல பால் வர்க்கம் கொண்ட மாடுகள் தான் சொல்லியிருக்காங்க. பால் தர அருமையாக அமைஞ்சிருக்குது. அடுத்ததாக ஒரு ஜெர்சி மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். இது போடியில் வேற லெவல் தரங்க. அருமையான மடி செட்டுங்க. நல்ல மடி 18 லிட்டர் குறையா, 18 to 20 லிட்டர் குறையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு நவல எவ்வளோ வெயிட்டான மாடாக இருக்குது பாருங்க. ஒவ்வொரு மாடுமே நல்ல வெயிட் மாடுங்க. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி மேய்ச்சல் இருக்கும். தண்ணி தவளை அருமையாக எடுத்துக்கும். உங்கள் பாவனை முறை மட்டும் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்க, ஒவ்வொரு மாடுமே சொன்ன கறவை அசால்ட்டாக கொடுக்கும். கேரண்டி சொல்லி தர்றேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையை சொல்லி தெரிவிச்சிருக்கா. அப்படி அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதும்
போதுமானதல்லைன்னா கூட நீங்களே ஒவ்வொரு மாடு இந்த மாடு என்ன விலைங்க, இந்த மாடு என்ன விலைங்க நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மாடு எவ்வளோ பெரிய மாடு, நல்ல மாடாக இருக்குது பாருங்கள், நல்ல காம்பளத்தோட ஈத்து மாடுகளாக இருக்கிற பக்கம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கறவைக்கு ஒவ்வொரு மாட்டுக்குமே கேரண்டி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் திருச்சிக்காடி. அடுத்ததாகவும் ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம். மடி செட்டு, அருமையான மடி செட்டு, கார் சட்டையில் 9 மாத சினையாக இருக்கக்கூடிய மாடு, நல்ல சைனிங்கான மாடு, நல்ல கருங்காம்பு மாடு, நல்ல கறவை ஒரு 20 லிட்டர் கறவை, 22 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாம். ஹச்சப்புங்கிறனால தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். தண்ணி தவளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, அதான் சொன்னல பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு. அதனால் நீங்கள் தாராளமாக அந்த மாடுகளை பூரா புக் பண்ணலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் திருச்சி. அப்படி 4 பக்கம் அலைஞ்சு வாங்குறதுக்கு ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். ஒரே இடத்துல வாங்கினீங்கன்னா நீங்கள் கேள்வி நாளைக்கு கறவை வரலைன்னா தாராளமாக கேள்வி கேட்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் திருச்சி. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவை தான் பார்க்க போகிறோம். அருமையான மடி செட்டு, நல்ல ரோஸ் காம்பில் மாடு அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா சைனிங்கான மாடு, நல்ல பெரிய மடியில் மாடு, நல்ல ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். நல்ல போடியில் அருமையான மாடுங்க, போடி மாடுங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். மாடு ஜம்முன்னு நல்ல கருங்காம்பு மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. எப்படி இருந்தாலும் கண்ணு போடுறதுக்குன்னு ஒரு 10-15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 20 லிட்டருக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள். கரூர் மாவட்டம் தரகம்பட்டி அடுத்து சோனம்பட்டி 10 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 10 மாடுகளுமே தரமான மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு. அதனால் நீங்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஜெர்சி மாடுகள் நிறையா இருக்குது, ஹச்சப்பும் நிறையா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10 மாடுகள் பக்கம் ஜெர்சி இருக்குது, ஹச்சப்பும் சேர்ந்து கலந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாமே பெரிய சைஸ் மாடு, நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை இள மாடுகள் வேணும், 6 பல்லில் 4 பல்லில் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள், அரேஞ்ச் பண்ணி கொடுத்தலாம் சொல்லியிருக்காங்க. மாடு போடியில் ஜம்மு நல்ல கறியில் இருக்குது பாருங்க. மாடு நல்ல வெயிட் மாடு, 9 மாதம் சினையா இருக்கக்கூடிய மாடு, இன்னும் ஒரு 15 நாட்கள் பக்கம் பிடிக்கும். ஒரு 20 லிட்டர் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு, பால் தார அருமையாக அமைச்சிருக்குது. 10 மாடுகள் இருக்க பக்கம் நம்ம தேர்ந்தெடுத்து இருக்கலாம். தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி, ஏன் கான்டாக்ட் பண்ண சொல்கிறேன்னா, நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு சரியானதாக படலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணி ஒவ்வொரு மாட்டோட தகவலையும் இண்டிவிஜுவலாக கேட்டிங்கன்னா தனியாக வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையாளர் திருச்சி. அப்படி தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.